அன்பும் கண்மணியும் வந்து தன்னையே 2 பேருமே மறந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே பெட்டு மேலே விழுந்துடுறாங்க. தன்னை அறியாமல் வந்து அப்படியே 2 பேரும் வந்து ஒன்றாயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில இங்கே என்ன பண்ணுறாங்க, காலையில் இவங்க 2 பேரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வெண்ணிலாவுக்கு செம கடுப்பாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. எப்படி வந்து அன்பு வந்து எல்லா உண்மையும் வந்து கண்மணி கிட்ட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி என்ன தான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ கண்மணி எப்படியும் பெரிய பிரச்சனை பண்ணுவா, எப்படியும் வந்து அன்பை விட்டுட்டு போயிடுவா. அப்பா எனக்கு அது போதும், இந்த ட்ரிப்பை ஃபுல்லாகவே நான் அன்பு கூட நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி வந்து கண்மணி வந்து கண்மணி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வெளில வராங்க. பார்த்தா வந்து அதுக்கு முன்னாடி வந்து கண்மணி எழுந்து வந்து வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷத்துக்கு அளவே இல்லை கண்மணிக்கு. அப்படியே முகம்லாம் பூரிப்பாக இருக்குது. அதை பார்த்து ஒன்றும் புரியாமல் என்னடி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்குறாங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. என்ன சொல்லு அப்படின்னோடனே அதெல்லாம் சொல்ல முடியாது போடி, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் வெளில யோசிக்கிறீங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எல்லாருமே சைக்கிள் ரைடுக்கு போகிறாங்க. சைக்கிள் ரைடுக்கு போகும்போது கரெக்டாக 3 சைக்கிள் தான் இருக்குது. அந்த சைக்கிள் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பின்னாடி சீட்டே இல்லை, கண்மணியும் அன்பும் ஒன்றா போகவே முடியாது, அப்புறம் என்ன கண்மணி இப்படி வரமாட்டா, அதனால் நானும் அன்பும் வந்து சைக்கிள் ரைடுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடைகிறாங்க. பார்த்தா வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க, 2 பேரும் கப்புள்ஸ் சைக்கிள், இது கப்புள்ஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே கண்மணி என்ன பண்ணுறாங்க, நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னாங்க. நீயா அப்படின்றாரு. ஆமாம் லேடிஸ் சொல்ல முடியாதான், நான் என்ன பவி ஓகே தானே, எனக்கு ஓகே, அப்பா பவி ஓட்டுறாலாம் பிரச்சனையே இல்லை, முன்னாடி நீ தான் வந்து உட்காரணும் அப்படின்றாங்க. ஐயோ பவி முன்னாடியா, பயமாக இருக்கே, எங்கேயாவது விட்டுட்டாள்னா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க பவி. ஐயோ என்ன நடக்க போதும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கார்த்திக் போகிறாரு. என்ன நீ ஓகேவா கண்மணி, எனக்கு ஓகேங்க, நீங்கள் உட்காருங்க அப்படின்னோடனே முன்னாடி வந்து அன்பு உட்காந்துருக்காரு. கண்மணி சந்தோஷமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. இது எல்லாம் பார்க்குற வெண்ணிலாவுக்கு தாங்கிக்கவும் முடியல, செம கடுப்பாகிறாங்க. என்ன நடக்குதுங்க, நம்ம ஒன்று நடச்சா இங்கே ஒன்று நடக்குது, மேடம் ஒரு சைக்கிள் தான் இருக்குது, நீங்கள் வேணால் போங்களேன் அப்படின்னோடனே நான் ஒன்றும் போகல அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க வெண்ணிலா. இங்கே வந்து கண்மணி அன்பும் வந்து ரொம்ப சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. எல்லா இடமும் சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஒன்றோட ஒன்றும் அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் கண்களையும் பார்த்துக்கிறாங்க. அப்பா உங்கள் ரொமான்ஸ் ஒன்றும் முடியலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராரு நம்ம கார்த்திக் வந்து என்னென்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க, முகம்லாம் பயங்கர பொலிவாக இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு. டே அது வந்துடா சொல்லுண்ணே, நேற்றே ரொம்ப ரொமான்டிக்காக தான் இருந்தீங்க, என்ன ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சிரிக்கிறாங்க. உன்னை சொல்லுண்ணே அப்படின்னோடனே நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு, போடா எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. அண்ணன் நீயா வெக்கப்படுற, என்னென்ன நீ இப்படி வெக்கப்படுற அப்படின்னோட, தம்பிக்கிட்டே வானா, போடா என்னால் சொல்ல முடியாது, கண்மணிக்கிட்ட நான் ஓப்பனாக லவ் சொல்லிட்டேன்டா, அது மட்டும் கிடையாது அவ்வளோ என்னை லவ் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் எங்கக்குள்ள அப்படின்னு சொன்னால் புரியுது அப்படின்னு சிரிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பவி கேட்குறாங்க. அதுக்கு வந்து கண்மணி வந்து ஆமாம் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னோடனே அது அப்படி தான் எனக்கும் புரிஞ்சிச்சு என்ன விஷயம்னு, ரொமான்டிக் நைட் நடந்திருக்கு அதானே அப்படின்னு, பவி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கண்மணி. அடுத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கண்மணியை கூப்பிட்டு தனியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வெண்ணிலா வந்து கண்மணிக்கிட்ட இங்கே வா கண்மணி அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் இருங்க வெண்ணிலா கூப்பிட்றான்னு, இவ பற்றி எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து என்ன வெண்ணிலா அப்படின்னோடனே, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நேற்று நைட்டு நீ தண்ணி குடிச்சியான்னொன்னே, தண்ணியா குடிச்சினே அப்படின்றாங்க. என்ன தண்ணி குடிச்ச அப்படின்னோடனே, தண்ணியில் என்ன தண்ணி அப்படின்னோடனே, அந்த மழை தண்ணி தானே, ஆமாம் அந்த தண்ணி நான் குடித்தேன் அப்படின்றாங்க. உடனே வந்து குடிச்சிட்டியா, நீ மட்டுமா குடிச்ச, அன்பு தான் குடித்தாரு அப்படின்னு. அப்புறம் என்ன நடந்தது, அன்பு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? நான் நிறைய சொன்னார், சொன்னதுக்கு அளவே இல்லை, என்னை எப்படிலாம் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை கேட்டு அப்படியே நான் பிரமிச்சு போயிட்டேன். அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா.